ஸோ இந்த 2026 முதல்ல ஃபர்ஸ்ட் எதுல கண் விழித்தால், நம்ம கண்ணை வந்து எதுல பார்த்தா, எந்த ஒரு நல்ல விஷயத்த பார்த்தா, எந்த நல்ல செயலை பார்த்தா நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லா ஒரு சூப்பரான வருஷமா, தங்கு தடை இல்லாத வருஷமா அமையும், எதுல கண் விழிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோன் கால்ஸ் ஆன்ட்டிக்கு வந்துட்டு இருந்தது. ஆமா, இது வந்து மொத்தமே 10 ப்ராடக்ட் தான் இருக்கு. இந்த செட்டு வந்து மொத்தமே 10 செட்டு தான் இருக்கு. ஸோ கல்வி, கேள்வி, ஞானம் இதுல சிறந்து விளங்கணும், என்னோட பசங்களும் நல்லா படிக்கணும், நல்ல நாலேஜபிளா வரணும். படிப்புன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வெளி நாலேஜ் அப்படின்றது எல்லா பசங்களுக்கும் நிச்சயமா வேணும். ஸோ அந்த நாலேஜோட வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும், பேரண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த பதிவு பாக்குறீங்களோ தாராதேவியை வழிபாடு செய்யுங்க. இப்ப இதுக்கு ஒரு ஐஸ்வர்ய மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் இதை வாங்கும் பொழுது கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுப்போம். அது குரு வழியில வந்த மந்திரம். சோ அந்த நாள் முதல் நாள் நம்ம காலையில நைட்டு 12 மணிக்கு கண் விழிச்சு நம்ம அந்த விளக்கு ஏற்றிடுறோம், நம்ம எல்லாரும் படுத்துறோம். காலை எழுந்து குளிச்சுட்டு நம்ம நியூ ட்ரெஸ் போடுறோமோ இல்ல நார்மல் ட்ரெஸ் போடுறோமோ, பூஜை ரூம் போகும்பொழுது இல்ல பழங்கள், அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் பார்க்கறோம். இந்த இடத்துல ஜலதீபம் வச்சிருக்கோம். அதுல ஸ்ரீயந்திரம் இருக்கு. அதாவது உலகத்துல இருக்க மொத்த தெய்வமும் ஸ்ரீயந்திரத்துல தான் இருக்கும். அதனால அந்த ஸ்ரீயந்திரத்துல இருக்கக்கூடிய இந்த ஜலதீபத்தை நம்ம கண்ணால பார்த்துட்டு, ஸ்ரீயந்திரம்ன்றது கட்கமால அர்ச்சனை, ஸ்ரீ சுத்தம் இதெல்லாம் பண்ணி வந்திருக்கக்கூடியது. ஸோ அனைத்து விதமான பூஜை ஒண்ணுக்கு ஒன்று செய்து பூஜை பண்ணிட்டு நீங்க ஜலதீபமா எடுத்துறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்க பேக்கெட்ல வச்சுட்டு எடுத்துட்டு போகலாம், பேக்ல வச்சு எடுத்துட்டு போகலாம். இந்த தாராதேவி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியவங்க, சகலவிதமான செல்வத்தையும் தரக்கூடியவங்க. இந்த தாராதேவி மொத்தம் 64 தாரா இருக்காங்க. யக்ஷினிகள் மொத்தம் 64 யக்ஷினிகள் இருக்காங்க. இந்த தாரால வந்து கிரீன் தாரா தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஸோ தாரால அந்த கிரீனு, எல்லோ, ப்ளூ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இந்த அம்பாள். இந்த அம்பாளுக்குரிய மந்திரத்தை சொல்லி மந்திர உரு கொடுத்து நம்ம வந்து உருவேற்றி வச்சிருக்கோம். அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தட்டுன்னு நம்ம எடுத்தா கூட அந்த தட்டுல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அரிசி, பருப்பு, காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள், இது எல்லாமே அடிக்கிடணும். இதுல வந்து நம்ம இந்த விளக்கை உள்ளேயும் ஒரு யந்திரம் இருக்கு. ஆமா, இது என்ன யந்திரம்னா ஸ்ரீ யந்திரம். சோ உலகத்துல இருக்கிற மொத்த தெய்வத்தையும் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பார்க்க போறோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் நியூ இயர் அன்னைக்கு இந்த பொருள்ல நீங்க கண் விழிச்சீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு இன்பமான வருடமா, கடன் கஷ்டம் தொல்லைகள் இல்லாத வருடமா, சூப்பரான வருடமா அமையும். 10 நபர்கள் தான், 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இந்த ப்ராடக்ட் காத்துட்டு இருக்கு. சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்ட பதிவு தாங்க இது. ஆமா, நிறைய மக்கள் வந்து ஃபோன் பண்ணி சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட இந்த விஷயத்தை எனக்கு கேட்டு சொல்லுங்கன்னு லக்ஷ்மி ஆண்டியால முடியல, அந்த அளவுக்கு ஃபோன் கால்ஸ் தாளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஃபோன் அப்படின்னு புதுசா பாக்குறவங்க கேட்பீங்க. எதுக்காக ஃபோன் பண்ணாங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு புத்தாண்டு புது வருடம் பிறக்க போகுது, நம்ம வந்து கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், நம்ம பிரச்சனையெல்லாம் விலகணும், கடன் தொல்லையில இருந்து விடுபடணும், சீக்கிரமா திருமணம் நடக்கணும் அப்படின்னு நிறைய கனவுகளோட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த 2026 முதல்ல ஃபர்ஸ்ட் எதுல கண் விழித்தால், நம்ம கண்ணை வந்து எதுல பார்த்தா, எந்த ஒரு நல்ல விஷயத்த பார்த்தா, எந்த நல்ல செயலை பார்த்தா நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லா ஒரு சூப்பரான வருஷமா, தங்கு தடை இல்லாத வருஷமா அமையும், எதுல கண் விழிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோன் கால்ஸ் ஆன்ட்டிக்கு வந்துட்டு இருந்தது. அவங்க நான் இன்னைக்கு வந்தோடனே சொல்லிட்டாங்க, அம்மா வித்யா நீ தயவு செஞ்சு எதுல கண் விழிக்கிறதுன்ற பதிவை போட்டுருங்கம்மா அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ சாய் பாலாஜி அவர்கள் உங்ககிட்ட சொல்ல போறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ங்க. அவர் சொல்லும்போது நான் கேட்கும்போதே, அப்பா இது வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம், இதை நிச்சயமா மக்கள்கிட்ட சொல்லணும், இந்த 1ஆம் தேதி இதுல கண் விழிக்க சொல்லியே ஆகணுன்ற ஒரு முடிவோட தான் இந்த பதிவு நான் எடுக்கிறேன். ஸோ நம்ம சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட என்னன்றதை கேட்டுப்போம். வணக்கம் ஜி. வணக்கம் சேரம், ஜெய் புவனேஸ்வரி. ரொம்ப நேரம் நானே பேசிட்டேன்னா என்னன்னா நிறைய இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப வேலை மிச்சம். ஏன்னா நான் கம்மியா பேசிப்பேன்னு அவர் நினைப்பாரு. ஆனா விடக்கூடாதுங்க, அப்பதான் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ லென்த்தாவே பேசிட்டோம்.
ஏன்னா ஆன்ட்டி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீங்க வந்து சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு நீங்க இப்போ மக்களுக்காக சொல்றீங்க. ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் குரு வணக்கம் இல்லாம அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. ஸோ குரு வணக்கத்தை பார்த்தலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்த பொட்டு சுவாமிகள் சொல்றாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் வச்சு சித்தர்களோட அனுகிரகத்தினாலையும் ஆசினாலையும் அவங்க வழிகாட்டுனாலும் குரு அனுகிரகத்தினாலையும் ஒரு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்துல மாதா புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அதுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கா. அதே நேரம் இங்க வந்து பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர், அதுல நீங்களும் ஒருத்தரா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பதிவுல பார்க்கக்கூடிய பொருளை வாங்கினாலும் நீங்க அதுல ஒரு நம்பரா மாற முடியும். அதே மாதிரி கடைக்கு நேர்ல விசிட் பண்ணிட்டு ஒரே ஒரு வாட்டி நீங்க காலடி எடுத்து வச்சு இந்த கடையை பாருங்க. அதுல உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அந்த பொருள் எது அப்படின்றத நீங்க கேட்டுட்டு வாங்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். ஸோ இன்னைக்கான பதிவு அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் நமக்கு நல்ல வருஷமா அமையணும், நம்ம வாழ்க்கை சிறப்பா அமையணும் அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த வருஷம் அடி எடுத்து வைக்கும் பொழுது நம்ம பண்றது. ஆனா ஜென்ரலா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா ஆங்கில புத்தாண்டை மட்டும் தான் நம்ம மெயினா எடுத்துக்கிறோம். தமிழ் புத்தாண்டையும் மற்ற விஷயம் நம்ம சப்பா தான் எடுத்துக்கிறோம். ஸோ ஆங்கில புத்தாண்டு இந்த 2026 மாறிடுச்சுன்னா அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தமிழ் வருடப்பிறப்ப நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ தெலுங்கு வருடப்பிறப்போ தமிழ் வருடப்போ அது வந்து நம்ம ஒரு பண்டிகையா தான் கொண்டாடுறோம். இதுதான் மெயினா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 31ஆம் தேதி நைட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு விளக்கு ஒன்று போட்டிருக்கோம், அதை வேத்தி எல்லாருமே வேண்ட போறாங்க. ஸோ காலையில இப்போ நைட்டு நம்ம இது பண்ணணும், எப்படியும் எல்லாரும் டயர்டாகி தூங்கிடுவாங்க. தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட பூஜை ரூமுக்கு போய் ஒருத்தவங்க பார்க்கணும் அப்படின்ற பொழுது அந்த பூஜை ரூம் என்னதான் அலங்காரம் பண்ணினா ஆல்ரெடி நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுமே இருக்கும். ஸோ இந்தமா ஏற்கனவே இருக்கிறதானு சொல்லிட்டு அதே சாமி கும்பிடுவாங்க, அப்படியே இப்படி தட்டிப்பாங்க, அதே இது பண்ண. அப்போ ஒரு சேஞ்ச் வேணும். இப்போ நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். ஸோ இவங்கள மாதிரியே நான் வரணும், இவங்கள மாதிரியே நான் மாறணும், இவங்கள மாதிரியே பேசணும், இவங்கள மாதிரியே நடக்கணும், இவங்கள மாதிரியே வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். இந்த மாதிரி நம்ம அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வழிகாட்டுதல் உடைய ஒரு தெய்வம் வேணும். ஆனா அந்த தெய்வம் நம்ம வீட்டுல இருந்தாலும் நமக்கு எந்த பூஜை பண்ணலனாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க கூடாது. ஹீலிங் ராக்கின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹீலிங் ராக்கின்றது எதனா இருந்தாலும் இன்ஸ்டன்டான சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக நான் ஹீல் பண்றேங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்துறேங்க, நான் இது பண்ண அப்படின்னு வரும். ஸோ அந்த தெய்வம் அதுக்கு ஹெட் யாருன்னு கேட்டீங்கன்னா தாராதேவி தான். தாரே துத்தாரே துரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவளோட மந்திரம். நம்ம மந்திரம் உள்பட இதுல கொடுத்துறோம். சோ இந்த தாராதேவி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியவங்க, சகலவிதமான செல்வத்தையும் தரக்கூடியவங்க. இந்த தாராதேவி மொத்தம் 64 தாரா இருக்காங்க. யக்ஷினிகள் மொத்தம் 64 யக்ஷினிகள் இருக்காங்க. இந்த தாரால வந்து கிரீன் தாரா தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். சோ தாரால அந்த கிரீனு, எல்லோ, ப்ளூ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இந்த அம்பாளுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி மந்திர உரு கொடுத்து நம்ம வந்து உருவேற்றி வச்சிருக்கோம். ஸோ இந்த அம்பாளை ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும். ஸோ எப்படி வைக்கணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் கொடுத்துருவோம், அதாவது சகப்பு கம்பள விரிப்புன்னு சொல்லுவோம். இந்த சகப்பு கம்பள விரிப்புல இந்த அம்பாலை நம்ம வீட்டுல முதல்ல வச்சிடணும் ஒரு இடத்துல. அதுக்கு அடுத்தது பூஜை ரூம்ல அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டுல விளக்கேற்றணும். ஸோ சூரியன் போல நம்மளோட வாழ்க்கை அமையணும். ஏன்னா சூரியன் வந்து இருக்கணும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி பிரகாசமா இருந்தாலுமே பாரபட்சமாக்காம ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் எல்லா இடத்துக்குமே அதோட வெளிச்சம் போய் விடும். ஆமா. சோ இப்ப நம்ம வாசனை மிகுந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா ஊதுபத்தி. அந்த ஊதுபத்தியை நம்ம இதுல சொருகின்றோம்னா அந்த சாம்பல் இதுலயே கலெக்ட் ஆயிடும். ஓகே ஓகே. சோ சூரிய பகவானுக்கும் ஏத்துற மாதிரி இருக்கும். சோ நமக்கும் ஏன்னா கண்ணுக்கு தெரிந்த இறைவன் சூரியன் தான். சோ முதல்ல எடுத்தோடனே தாரா அவளோட கையில வந்து ஆயுதம் வந்து கத்திரிக்கோள். நமக்கு கெடுதல் பண்றவங்கள கட் பண்ணி வெளியே தேத்திடுவா. அவ்வளவுதான். நம்ம கிட்ட நெருங்கினா பொசுங்கணும், அதுக்கு சூரிய பகவான். சோ அதுக்கு வந்து சூரிய பகவான் வச்சாச்சு. அடுத்தது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தட்டுன்னு நம்ம எடுத்தா கூட அந்த தட்டுல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அரிசி, பருப்பு, காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள், இது எல்லாமே அடிக்கிடணும். இதை ஒரு இடத்துல வச்சிடணும் தெய்வத்துக்கிட்ட. சோ இது வந்து பேச வச்சிடும். அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்டத்துக்கு போக சொன்னா மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்தை. இரவுல விழிக்கும், பகல்ல உறங்கும். சோ இந்த ஆந்தை மேல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த எந்திரங்கள் பதிச்ச ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு விதமான எந்திரங்கள் இருக்கும். சோ உங்ககிட்ட ஒரு எந்திரம் இருக்கும், என்கிட்ட ஒரு எந்திரம் இருக்கும். சோ ஒவ்வொரு இதுல ஒரு விதமான எந்திரம். இது பியூர் காப்பர் அண்ட் பிராஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து நம்ம இந்த விளக்கை உள்ளேயும் ஒரு எந்திரம் இருக்கு. ஆமா, இது என்ன எந்திரம்னா ஸ்ரீ யந்திரம். சோ உலகத்துல இருக்கிற மொத்த தெய்வத்தையும் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பார்க்க போறோம்னா ஜல தீபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜலத்துல விளக்கேற்ற, அதாவது ஜலம்னா தண்ணி,
அந்த தண்ணியில விளக்கேற்றணும். அதனால இந்த ஸ்ரீயந்திரத்தை இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணி ஊத்திட்டு மேல ஒரு லேயர் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும். வீட்டுல நல்ல எண்ணெய் ஊற்றலாம். கிண்ணத்துல நீங்க முதல்ல தண்ணி சுத்தமான நீர் நிரப்பிக்கோங்க. அதுக்கு மேல ஒரு லேயர் ஃபுல்லா தூய்மையான நல்லெண்ணெய் ஊத்திட்டு பஞ்சு திரி போடலாம், இல்ல இந்த நூல் திரி போடலாம். போட்டுட்டு விளக்கேற்றணும்னா கண்டிப்பா நிச்சயமா எரியும். அந்த தீபம் வந்து பிரகாசமா எரியும். அந்த தீபம் எந்த அளவுக்கு பிரகாசமா எரியுதோ அந்த அளவுக்கு 2026 உங்க வாழ்க்கை பிரகாசமா ஒளிக்குங்க. ஸோ இந்த அம்பால நம்ம பார்க்கும் பொழுது இந்த அம்பாளுக்கு மந்திரம் சொல்லிட்டு தாரே துத்தாரே துரி இந்த அம்பாலோட மந்திரம். இப்ப இதுக்கு ஒரு ஐஸ்வர்ய மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் இதை வாங்கும் பொழுது கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுப்போம். அது குரு வழியில வந்த மந்திரம். ஸோ அந்த நாள் முதல் நாள் நம்ம காலையில நைட்டு 12 மணிக்கு கண் விழிச்சு நம்ம அந்த விளக்கேற்றிறோம். நம்ம எல்லாரும் படுத்துறோம். காலைல எழுந்து குளிச்சுட்டு நம்ம நியூ ட்ரெஸ் போடுறோமோ இல்ல நார்மல் ட்ரெஸ் போடுறோமோ, பூஜனம் போகும்பொழுது இல்ல பழங்கள் அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் பார்க்கறோம். இந்த இடத்துல ஜலதீபம் வச்சிருக்கோம். அதுல ஸ்ரீயந்திரம் இருக்கு. அதாவது உலகத்துல இருக்க மொத்த தெய்வமும் ஸ்ரீயந்திரத்துல தான் இருக்கும். அதனால அந்த ஸ்ரீயந்திரத்துல இருக்கக்கூடிய இந்த ஜலதீபத்தை நம்ம கண்ணால பார்த்துட்டு அந்த தாரா தேவி கிட்ட ஒரு கையில நம்ம வழிபாடு பண்ணிட்டு இதுல ஊதுபத்தி இருக்கும். அந்த ஊதுபத்தி காட்டிட்டு அந்த சூரிய பகவானை பார்த்துட்டோம்னா அந்த ஆண்டு முழுக்க நமக்கு நல்ல நல்லைய கொடுக்கும். எதனாலன்னா தாராதேவின்றது மன சம்பந்தப்பட்ட புத்தி சம்பந்தப்பட்ட நம்ம பசங்க கல்வி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதுதான். அதாவது ஞானம் இருந்தா எந்த குழந்தை வேணா எங்க வேணாலும் பிழைக்கும். ஸோ அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு தாரா. நான் முதலே சொன்னேன், சூரியன் சந்திரன் குரு இந்த 3 காம்பினேஷன் இந்த வருஷம் பிறக்க போகுது 2026. சந்திரன் சூரியன் இந்த குரு வந்து இந்த இதுல வந்து நெருப்பு சுடச்சொலியில நம்ம வந்து பார்த்தோம். நெருப்பு சுடரொலியில நம்ம பார்க்க போறோம். இது வந்து அதிர்ஷ்டத்தையும் எண்ணில் அடங்காத தன்மையும் நமக்கு தரக்கூடியது. ஸோ எல்லாரும் எதுல விழிக்கணும்னு கேட்டீங்கன்னா பழங்கள்ல கண்ணாடி வச்சுக்கிடலாம். கண்ணாடிக்கு பதில் தண்ணியிலேயே இந்த எண்ணெயிலேயும் உங்களோட முகம் தெரியும். ஸோ இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த ஆந்தையோட கண்கள்ல பார்க்கறதுனால மறதி வராது. பசங்க நல்லா படிப்பாங்க. உங்களுக்கே நிறைய அதிர்ஷ்டங்கள், அதாவது அதிர்ஷ்டத்துக்கும் இந்த 2026 எல்லா ராசிக்காரங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு சேர ஒரே காம்பினேஷன்ல எல்லாருமே பயனடையணுன்றதுக்காக குரு கிட்டையும் அதே மாதிரி நம்மளதுல 2 விஷயம் தாங்க. ஒண்ணு சித்த மார்க்கம், இன்னொன்று வந்து ரிஷி மார்க்கம். சித்த மார்க்கம்ன்றது மணி மந்திர ஔஷதம், ரிஷி மார்க்கம்ன்றது பூஜை புனஸ்காரம். 2 காம்பினேஷன்ல ஒரு சேர கொடுத்துருக்க இந்த காம்போ யார் வீட்டுக்கு வருதோ அவங்க வீடு ஓஹோன்னு இருக்குங்க. இது வந்து நம்ம வந்து லிமிட்டடா தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு விஷயம் ஒரு கம்மி இதுல இருந்தாதான் அதுக்கு ஒரு தன்மை உண்டு. ஸோ யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்கெல்லாம் அதிர்ஷ்டம் பெற்றவங்க. ஆமா, இது வந்து மொத்தமே 10 ப்ராடக்ட் தான் இருக்கு. இந்த செட்டு வந்து மொத்தமே 10 செட்டு தான் இருக்கு. ஸோ கல்வி கேள்வி ஞானம் இதுல சிறந்து விளங்கணும், என்னோட பசங்களும் நல்லா படிக்கணும், நல்ல நாலேஜபிளா வரணும். படிப்புன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வெளி நாலேஜ் அப்படின்றது எல்லா பசங்களுக்கும் நிச்சயமா வேணும். ஸோ அந்த நாலேஜோட வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பேரண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த பதிவு பார்க்குறீங்களோ தாராதேவியை வழிபாடு செய்யுங்க. தாராதேவிக்கான சிறப்பான வழிபாடு என்னன்றதை சாய் பாலாஜி அவர்கள் வேறொரு பதிவில் தெளிவாகவே சொல்லுவாங்க. அந்த முறையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல புத்தாண்டாக அமைவதற்கு இந்த ப்ராடக்டை நிச்சயமாக வாங்கி உங்கள் இல்லத்தில் நீங்கள் கண் விழிக்கக்கூடிய அந்த தருணம் வந்து இந்த ப்ராடக்டில் இருக்கணும், இந்த ஜல தீபத்தில் இருக்கணும். இந்த தாராதேவியை பார்க்கறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாறும். அதே மாதிரி சூரிய பகவானை வேண்டுதல் வைப்பதன் மூலமாக உங்களுடைய லைஃபே மாறும் அப்படின்னா அது நிச்சயமாக நிதர்சனமான உண்மை. தை பொங்கலுக்கு எப்படி நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதற்கு முன்னாடியே இந்த ஆண்டு முன்னாடியே 1ஆம் தேதி பிறக்கிறதால அந்த ஃபஸ்ட்டு நியூ இயர் அன்னைக்கு இந்த பொருளில் நீங்கள் கண் விழிச்சிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு இன்பமான வருடமாக, கடன் கஷ்டம் தொல்லைகள் இல்லாத வருடமாக, சூப்பரான வருடமாக அமையும். 10 நபர்கள் தான், 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இந்த ப்ராடக்ட் காத்துட்டு இருக்கு. இதனுடைய விலை எவ்வளவு ஜி? 1950 ரூபாய். 2000 ரூபாய்க்கு 50 ரூபாய் கம்மி. ஸோ 2026 நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா 2 + 2 + 6 டோட்டல் பண்ணீங்கன்னா 10 வரும். 1 + 0 1 வரும். சூரியன், அதனால சூரியனோட இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ இதுலயே நம்ம எனக்கு பண்ணோம்னா நான் முதலே சொன்ன மாதிரி சந்திரன் சூரியன் குரு. ஸோ அதோட காம்பினேஷன்ல உங்க வாழ்க்கையை வளமாக்க நலமாக்கக்கூடிய கண் விழிச்சாலே மாற்றத்தை கடக்கூடிய இந்த அம்பாளுக்குலாம் நீங்க அதுக்கப்புறம் பூஜை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்த மாதிரி வச்சாலே போதும், நல்ல மாற்றத்தை கொடுப்பா. 64 தாராதேவியும் இதுல ஆவகானம் பண்ணி பூஜை பண்ணிருக்கோம். ஒரு தாரா வச்சாலே பயங்கர பலனு. 64 தாராதேவியும் முழுமையா இதுல ஆவகானம் பண்ணியிருக்கோம். ஸ்ரீயந்திரம்ன்றது கட்கமால அர்ச்சனை, ஸ்ரீ சுத்தம் இதெல்லாம் பண்ணி வந்திருக்கக்கூடியது. ஸோ அனைத்து விதமான பூஜை ஒண்ணுக்கு ஒன்று செய்து பூஜை பண்ணிட்டு நீங்க ஜலதீபமா எடுத்துறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்க பேக்கெட்ல வச்சுட்டு எடுத்துட்டு போகலாம், பேக்ல வச்சு எடுத்துட்டு போகலாம். ஸோ இதுல ஜலதீபம் எதற்காக அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு நெய்வேதிய பிரசாதங்கள் வைக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஊதுபத்தி அகர்பத்தி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தட்டு பிளேட் வந்து சுவாமிக்கு அந்த பழங்கள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பசங்க படிக்கிற இடத்துல நீங்க வந்து அவங்களுக்கு
அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி பிஸ்கெட்டோ எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம், அது ஸ்டாண்டோட தான் வரும். ஸோ இந்த பொருட்கள் ஒரு வீட்டுக்கு வருதுன்னா அந்த தெய்வம் விரும்பி வர்றதா தான் ஐதீகம். ஸோ இந்த ஆண்டு நம்ம எல்லாருக்கும் நல்ல ஆண்டு அமையணுன்றதுக்காக குரு கிட்ட நீங்க கண் விழிக்கணும்னு கேட்டதுனால குரு கிட்ட கேட்டு இந்த பொருட்களை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பொருட்கள் ஒரு வீட்டுக்கு வருதுன்னா அவங்க பல யுகங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம். நிச்சயமா யாருக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டாக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட பதிவும் அப்படிதான். அது ஆக்சுவலா ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. நான் மட்டும் பேசியிருப்பேன், பாலாஜிக்கு அன்னைக்கு ஃபேஸ் ரீடிங் இருந்தது. ஸோ அவரால் அந்த பதிவு பேச முடியல. அதனுடைய தன்மைகள் எல்லாம் நான் கேட்டுட்டு நான் உங்களுக்காக சொன்னேன், வாங்கிட்டீங்க எல்லாருமே. இப்போ நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்டை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பதிவு பார்க்கும்போதே புக் பண்ணிடுங்க. 1950 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற போகுது. 2026 நமக்கு பிரகாசமா அமைய போகுது அப்படின்னா யாரு தான் வேணான்னு சொல்லுவீங்க? ஸோ உடனே வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, வர 1ஆம் தேதி நம்ம ஆலயம் மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல வெகு விமர்சையா குரு காளி மாதாஜி அம்மாவோட முன்னிலையில யாகம் நடக்க போகுது. அந்த யாகத்தினுடைய சங்கல்ப கட்டணம் என்ன, அதனுடைய விவரங்கள் என்ன, அதற்கு என்னென்ன பொருட்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் நீங்க ஆலயத்துக்கு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே அவசியம் நியூ இயர் அன்னைக்கு கோவிலுக்கு வாங்க, புவனேஸ்வரி தாயாரை வழிபடுங்க, பாபாவை வழிபடுங்க. இந்த வருடம் உங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு இனிமையான வருடமா அமையட்டும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளி